3 வரங்களும் முதியவரும். சாம்பியா நாட்டின் ஒரு சிறிய கிராமத்தில் முசா மற்றும் காம்பா என்ற 2 நண்பர்கள் வாழ்ந்து வந்தனர். ஒருநாள் அவர்கள் காட்டில் விறகு சேகரிக்கச் சென்றபோது வழியில் மிகவும் பசியோடும் தாகத்தோடும் ஒரு முதியவர் அமர்ந்திருப்பதைக் கண்டனர். இருவேறு குணங்கள். முசா கருணை உள்ளம் கொண்டவன். அவன் தன்னிடம் இருந்த உணவையும் நீரையும் அந்த முதியவருக்கு கொடுத்து உதவினான். ஆனால் காம்பா அவனை பார்த்துச் சிரித்தான். உன் உணவை வீணாக்காதே, இவரால் நமக்கு என்ன லாபம் என்று கூறிவிட்டுச் சென்றான். அந்த முதியவர் ஒரு சாதாரண மனிதர் அல்ல, அவர் அந்த பகுதியின் வன தேவதை. அவர் முசாவின் அன்பைக் கண்டு மகிழ்ந்து, மகனே, உன் நற்பண்பிற்கு பரிசாக உனக்கு 3 வரங்கள் தருகிறேன், நீ எதை நினைத்தாலும் அது நடக்கும் என்று ஆசீர்வதித்தார். பேராசையும் விளைவும். இதை அறிந்த காம்பாவுக்கு பொறாமை ஏற்பட்டது. அவனும் ஓடிச் சென்று அந்த முதியவரிடம் உதவி செய்வது போல் நடித்தான். முதியவர் அவனுக்கும் 3 வரங்களை அளித்தார். காம்பா உடனே எனக்கு ஒரு பெரிய தங்கக் காசுகள் நிறைந்த மூட்டை வேண்டும் என்று கத்தினான். அடுத்த நிமிடம் அவன் கையில் ஒரு பெரிய மூட்டை இருந்தது. பேராசையில் அவன் இந்த மூட்டை இன்னும் பெரிதாக வேண்டும் என்றான். மூட்டை மலையளவு வளர்ந்து அவன் மேல் விழுந்து அவனை அமுக்கியது. அவனால் நகரக்கூட முடியவில்லை. பயந்து போன அவன் இந்த மூட்டை மறைந்து போகட்டும் என்று தனது 3வது வரத்தை கேட்டு கத்தினான். மூட்டை மறைந்தது. ஆனால் அவனுடைய 3 வரங்களும் தீர்ந்துவிட்டன. அவனுக்கு கிடைத்தது ஏமாற்றம் மட்டுமே. முசாவின் வெற்றி. முசாவோ தனது வரங்களை கிராமத்தின் நலனுக்காக பயன்படுத்தினான். கிராமத்தில் வற்றாத ஒரு கிணறு வர வேண்டும் என்று கேட்டான். மண் செழிப்பாகி எப்போதும் பயிர் விளைய வேண்டும் என்று கேட்டான். 3வதாக தன் நண்பன் காம்பாவுக்கு புத்தி வர வேண்டும் என்று கேட்டான். முசா தனது நற்பண்பால் கிராமத் தலைவரானான். காம்பா தன் பேராசையை நினைத்து வருந்தினான். கதையின் நீதி மோரல். அன்பும் நற்பண்புமே உண்மையான செல்வம். சுயநலமும் பேராசையும் எப்போதும் அழிவைத் தரும். மற்றவர்களுக்கு உதவும் மனப்பான்மையே ஒருவனை உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்லும்.